ஒருத்தர் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நைட் ஆச்சுனா அவர் வந்து கேங் லீடரா இருப்பாரு. காலைல ஆச்சுனா ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி ஸ்கூல்ல வந்து டீச்சரா பாடம் எடுக்கிறதுக்கு போவாரு. இப்ப புதுசா ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. கிளாஸ் ரூம்க்குள்ள போலான்னு பார்த்தா கிளாஸ்ல இருந்து வெளியே வர மேக்ஸ் டீச்சர் வந்து உள்ள புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டு வந்திருப்பாரு. சயின்ஸ் டீச்சரை அடிச்சே ஓட விட்டுருவாங்க. இந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சேட்டை பண்றவங்க அப்படின்றதுனால எந்த டீச்சராலையும் இங்க பாடமே எடுக்க முடியாது. இப்ப புதுசா இந்த டீச்சர் வந்திருப்பாரு. இவர் ஒரு கேங் லீடர்லாம் தெரியல, பாக்கிறதுக்கு என்னமோ ரொம்ப சாதுவான ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. கிளாஸ் உள்ள போயிட்டு பார்த்தா இது என்ன கிளாஸ் ரூமா இல்லனா பார்க்கானே தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க, சிலர் டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க, சிலர் வந்து லைவ்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து போன உடனே கத்தாம அவங்க கூடவே போயிட்டு டேபிள் டென்னிஸ் எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு அவரோட ஸ்டைல்ல சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் மட்டும் மரியாதையா இங்க இருந்து போயிட்டு எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ற வேலை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிருப்பான். அதுக்கு அந்த டீச்சர் முடிஞ்சா என்ன வந்து இங்க இருந்து ஓட வைங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. 3 நாள் நான் உங்களுக்கு டைம் தரேன். 3 நாளுக்குள்ள என்ன எவ்வளவுலாம் டார்ச்சர் பண்ணி ஓட வைக்க ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அடுத்ததுல இருந்து நான் சொல்றதை தான் கேட்கணும், ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதுக்கு சம்மதிப்பாங்க. ஏன்னா ஒரு பீரியடே வந்துட்டு எந்த டீச்சராலையும் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க முடியாது. 3 நாள் இருக்கு, சோ பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அடுத்த நாள் இவர் கிளாஸ்க்குள்ள வரும்போது வந்து கரெக்டா டோருக்கு மேல மாவை வந்து ஒரு குண்டான்ல போட்டு வச்சிருப்பாங்க. அவர் டோரை திறந்த உடனே இப்படி கயிறு இழுப்பாங்க. ஆனா அவர் கரெக்டா கொடையோட வந்திருப்பாரு. அதனால அந்த கொடை மேல எல்லா மாவும் பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல தான் போயிட்டு விடும். அடுத்ததா இப்ப இவர் இப்படி உட்கார்ந்து தண்ணி குடிக்கலாம் அப்படினு பாட்டில் ஓபன் பண்றப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பொருளை கையில ரெடியா வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவர் உட்கார்ந்த உடனே வந்து தூக்கி மேல போடுவாங்க. ஆனா இவங்களெல்லாம் விட அவர் ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா இருக்காரு. அதனால எல்லா பொருளையும் வந்து அவரோட கொடையை வச்சு அப்படியே தடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் அவங்க மேலே தூக்கி போட்டுருவாரு. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ வந்துட்டு அவரோட கார்க்குள்ள பாம்பு ஸ்டூடெண்ட்ஸ் செட் பண்ணிருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரிஜினல் பாம்லாம் கிடையாது, சும்மா பொம்மை பாம் தான். அதை பார்த்த உடனே இவர் பொம்மை தெரிஞ்சுக்கிட்டாரு தான். ஆனா உண்மையாவே இவர் கேங்ஸ்டர் தானே. சோ இவரோட எதிரிங்க வந்து நிஜமான பாமையும் செட் பண்ணிருக்காங்க. இவர் பயந்து வெளியே ஓடி வந்திருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. பொம்மை பாம்பை பார்த்து பயந்துட்டியா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இந்த கார்ல உண்மையாவே பாம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. தரண்டு இப்படி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நிஜமாவே பாம் வெடிக்கும், உண்மையாவே அதுக்குள்ள பாம் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா பாய்ஸ்மே வந்துட்டு நீங்க தான் பெஸ்டான டீச்சர், நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. கிளாஸ்க்குள்ள போயிட்டு பார்த்தா இப்ப கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் பேக் பாக்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏன்னா பாய்ஸ் மட்டும் தான் சரண்டர் ஆகி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா கேர்ள்ஸ் வந்து இன்னும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இவரோட அடுத்த வேலையே பாய்ஸ் எப்படி கவர் பண்ணாரோ அதே மாதிரி கேர்ள்ஸ் கவர் பண்றது.